ஆயுள் பாகவத்தை பார்க்குறீங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே இது தீர்காயுள் இருக்குமா, மத்தியம ஆயுள் இருக்குமா அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம்? யூஸ்வலாக 22வது திரைக்காணத்தில் செவ்வாய் இருந்தால் மத்தியம ஆயுள், 42 to 45 வயசு தான் இருப்பாங்க. அதே 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருந்துக்காருன்னா அவருக்கு தீர்காயுள் வந்துடும். ஆனால் அவரே 22வது திரைக்கோணத்தில் செவ்வாய் உட்கார்ந்தா என்னதான் 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும் அது அற்ப ஆயுள், மத்தியம ஆயுள்னு சொல்லுவோம். இதை கவனிக்கணும். ஒன்று, திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னால ஆயுள் பலத்தை பார்த்துடணும். ஏன்னா அதான முக்கியம். பொருத்தம் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறமே ஜோதிடரை குறை சொல்லிடுவாங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஆயுளை பார்க்கறதுக்கு எப்படி ஒரு கணிதம் போடலாம் அப்படின்னா, சுகர் நாடி விதிப்படி இது எத்தனையோ விதிகள் இருக்கு. இதுல சுகர் நாடியில் சொல்லப்பட்ட விதி என்னன்னா, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தும் போது தன் திசை தன் சுய புத்தி அந்த கிரகம் 6க்கு வரும். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு ரவுண்ட் அடிச்சிடும் ஒரு புத்தியில. அப்போ அந்த புத்திநாதன் 6ஆம் இடத்துக்கு வருவார். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து திசா நடத்தி புத்திநாதன் 8க்கு வர்றப்போ மரணம் ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 6லிருந்து திசை நடத்தினால் தன் திசை தன் புத்தியில் மரணம் வரும். அப்படிங்கிறது சுகர் நாடியில் சொல்லப்பட்ட ஈஸியான விதி. நீங்க எந்த கணக்கும் போட வேண்டியதில்லை. 6ஆம் அதிபதி 8லிருந்து திசை நடத்தினாவோ 8ஆம் அதிபதி 6லிருந்து திசை நடத்தினாவோ அந்த தன் திசை தன் புத்தியில் மரணம் வரும் அப்படிங்கிறது ஒரு விதி சுகர் நாடியில் இருக்கு. இதையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். திசா புத்தி, அதாவது திருமண பொருத்தத்துக்கு இதெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் நான். ஏன்னா அடுத்து என்ன திசா புத்தி நடக்க போகுது, அந்த திசா புத்தியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதுக்காக இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னொன்று சொல்ல போனா, ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க, ஒரு கால நிர்ணயம்னு ஒன்று நம்ம சொல்றோம். ஒருத்தருக்கு எப்ப திருமணம் நடக்கும் அது சொல்லணும் இல்லையா? என்ன சொல்றோம்? நார்மலா சொல்ல போனா, கோச்சார குரு ஜனனகாலை சுக்கிரனை பார்க்கும் காலத்தில் திருமணம் நடக்கும். இது ஒரு விதி. ஆனா அந்த குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சுக்கிரனை பார்ப்பார். அப்படிங்கிறப்போ இது எப்படி சொல்ல முடியும்? ஆனா அது விதி இருக்கு. திருமண காலம் கோச்சார குரு ஜனனகால சுக்கிரனை பார்க்கும் போது திருமணம் நடக்கும். இன்னொரு விதி இருக்கு. என்னன்னா, 7ஆம் அதிபதி நின்ற டிகிரி, லக்னாதிபதி நின்ற டிகிரி, சுக்கிரன் நின்ற டிகிரி, இந்த மூணையும் கூட்டிக்கணும். அது 360க்கு மேல வந்துச்சுன்னா 360 கழிச்சிருங்க. மிச்சம் என்ன டிகிரி இருக்கோ அந்த டிகிரியில் 7ஆம் அதிபதி வரும் காலம் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு விதி. ஆனா எந்த விதி இருந்தாலும் சனி சம்பந்தப்படாமல் திருமணம் வராது. எங்கேயாவது அந்த விதி நடக்கிற பாருங்க, நிறைய பேருக்கு 7ரை சனி முடிகிறப்பதான் கல்யாணம் ஆகும். எத்தனை ஜாதகம் எடுத்து பாருங்க, 99% 7ரை சனி முடிகிறப்பதான் திருமணம் ஆகும். திருமணத்தை பண்ணி வச்சுட்டு தான் போவார் அவர். அப்படி சனி சம்பந்தப்படணும். நான் யூஸ்வலா சொல்றது உண்டு, நம்ம நவாம்சத்துல மேச மண்டலத்துல 3 கிரகம், சிம்ம மண்டலத்துல 3 கிரகம், தனுசு மண்டலத்துல 3 கிரகம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா மேச மண்டலத்துல குரு, சந்திரன், கேது கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேரோட குணம் என்ன? அன்பு செலுத்துதல். குருன்னா அன்பானவர், சந்திரன்னா தாய் அன்பு கொண்டவர், கேது இவங்க 2 பேர்த்துக்கும் அன்பு எவ்வளவு இருக்குன்னு நிர்ணயம் பண்ணக்கூடியவர், தடைதாமதங்களை உருவாக்குவர் தான் அவர். அதே மாதிரி சிம்ம மண்டலத்தை பாருங்க, நான் அதை திருமண மண்டலம்னு சொல்லுவேன். ஏன்னா நவாம்சத்தில் அங்க சுக்கிரன், சனி,
செவ்வாய் 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கலத்திரகாரகன், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கலத்திரகாரகன். இவங்க 2 பேருக்கும் எப்படிப்பட்ட கலத்திரம் அமையன்னு முடிவு பண்ணக்கூடிய கர்மகாரகன் சனி. பெரியவங்க நல்லா வச்சிருக்காங்கல்ல. அப்போ சனி சம்பந்தப்படாமல் எப்படி திருமணம் நடக்கும்? கண்டிப்பாக அந்த திசா புத்தியிலையோ அந்தரத்திலையோ சனி சம்பந்தப்படணும். அது மாதிரி தனுசு மண்டலம் வந்து ராஜமண்டலம்னு சொல்லுவேன். ஏன்னா சூரியன், ராகு அசுரர்களின் ராஜா, அங்க புதன் மந்திரி. இது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நவாம்ச கட்டம் ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். ஓ, இந்த கட்டம் கிரகம் இந்த ராசியில் நிற்கிதா, இந்த பாதத்தில் நிற்கிதா, இது நவாம்சில் எங்க இருக்குன்னு ஈஸியா சொல்லிடலாம். அதுக்கு இதை ஞாபகம் வச்சுங்க. ராசி கட்டத்தை மட்டும் வச்சுட்டு பலன் சொல்றப்போ அந்த நட்சத்திர சாரங்கள் இருக்கப்போ நீங்க நவாம்ச கட்டத்தை பார்க்க வேண்டியதில்லை. அதை பார்த்தோன்னே நம்ம ஓ இந்த கிரகம் இங்க இருக்கா இப்படின்னு நம்ம டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான முறை இது. அதை நீங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி எழுதி வச்சிருக்கேன். நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு முறை, அதாவது திருமணத்துக்கு வந்து கணிக்கக்கூடிய முறை சொன்னோம். திருமணம் எப்ப நடக்கும் காலம்னு ஒன்று அது பார்க்கணும் இல்லையா? டிகிரி வைஸ் சொன்னோம். குரு சுக்கிரனை பார்க்கறது சொன்னோம். அதே மாதிரி ருத்ரகாலாமிர்தம் புக்கு எல்லாரும் வாங்கி பாருங்க. அந்த புக்ல திருமணம் நடக்கும் காலம்னே ஒன்று கொடுத்துருப்பான். என்ன சொல்றாருன்னா அவரு, சூரியன் வருடத்தை சொல்வார், எந்த வருடத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத குரு சொல்வார். குரு வந்து எந்த வருடத்தில் திருமணம் நடக்குங்கிறத சொல்லுவார். சூரியன் வந்து எந்த மாசத்தில் திருமணம் நடக்குங்கிறத சொல்லுவார். சந்திரன் வந்து அந்த மாசத்துல எந்த வாரத்துல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார். சாரி, புதன் வந்து எந்த வாரத்தில் நடக்கும்னு சொல்லுவார். இப்போ புதன் 1வது பாதத்தில்னா முதல் வாரம், 2வது பாதத்தில்னா 2வது வாரம், 3வது பாதத்தில்னா 3வது வாரம், 4வது பாதத்தில்னா 4வது வாரம். அதே மாதிரி சூரியனுக்கு வந்து மாசத்தை முடிவு பண்ணிக்கலாம். புதனுக்கு வாரத்தை முடிவு பண்றோம். சந்திரனை வச்சு அந்த வாரத்தை 4ஆ பிரிச்சா அந்த 4 பாதத்திலே அவர் எந்த பாதத்தில் நிற்கிறாரோ அந்த 1.25 நாள், 7 நாளை 4ஆ பிரிச்சோம்னா ஒரு பாதத்துக்கு 1.25 நாள் வரும். அந்த 1.25 நாள்ல தான் கல்யாணம் நடக்கும். வழக்கமாகவே நம்ம போடுறது 2 நாள் தானே கல்யாணம் வைக்கிறோம். முதல் நாள் ரிசப்ஷன், அடுத்த நாள் தாலி கட்டுறோங்கிறது தானே வைக்கிறோம். அந்த 1.25 நாள், அந்த 1.25 நாள் பார்த்தீங்கன்னா 42 மணி நேரம் வரும். இந்த 42 மணி நேரத்தை 4ஆ பிரிச்சிங்கன்னா 10.5 மணி நேரம் வரும். இது ராகு நிற்கக்கூடிய பாதம் சொல்லும் எந்த 10.5 மணி நேரத்தில் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத. இந்த 10.5 மணி நேரத்தை 4ஆ பிரிங்க, 2.5 மணி நேரம் கொஞ்சம் வரும் சில்ற. அது கேதுவோட பாதம் சொல்லும். அந்த 2.25 மணி நேரத்தில் தான் நீங்க தாலி கட்டியிருப்பீங்க. 100% சரியா வரும். போட்டு பாருங்க. நாம் கண்டுபிடிச்சது இல்லை, ருத்ரகாலாமிர்தம் புக்கில் சொல்லப்பட்டது. படிச்சு பாருங்க, புக்கில் இருக்கும். இது நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் காலம் எப்பங்கிறத சரியா சொல்ல முடியாம இருக்கும். அதுக்காக நிறைய புக்கு படிக்கணும். படிக்கிறப்பதான் இதெல்லாம் வரும், விஷயம் வெளியே வரும். இல்லைங்க, நான் சொன்ன அந்த ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்சது இல்லை. அது 1949 கொழும்புல இருந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் சொல்லப்பட்டது. நிறைய படிக்கணும். ஜோதிடர்கள் ஃப்ரீயா இருக்கிறப்ப நிறைய படிங்க. படிச்சதை வெளியே சொல்லுங்க, 4 பேர் தெரிஞ்சுக்கட்டும். அவங்கவுங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜோதிடம் அழிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும். அதுக்கு நம்ம எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். காசு வாங்கிட்டு கூட சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சொல்லிக் கொடுங்க, மறைக்கக்கூடாது. அதே மாதிரி நம் முன்னோர்கள் வந்து நட்சத்திர சூட்சமங்கள் எவ்வளோ பிரசன்னம் வந்து இப்போதான் பார்க்குறோம். இப்போ ஒரு 10 வகையான பிரசன்னம் பார்க்குறோம். ஜாமக்கோள் பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெத்தலை பிரசன்னம், எண் பிரசன்னம், ஓரை பிரசன்னம்,
இல்லையா? அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல நம்ம ஆளுங்க இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால, இதுவுமே 1949க்கு முன்னால சொல்லப்பட்டது தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நட்சத்திரத்தை அவங்க 28 நட்சத்திரமா தான் பிரிக்கிறாங்க. 27 அபிஜித்தோட 28 28 பிரிச்சு 4ஆ பிரிக்கிறாங்க. ஒரு குரூப்புக்கு 7 நட்சத்திரங்கள். 7 நட்சத்திரங்களுக்கும் பேர் வைக்கிறாங்க. அந்தாக்ஷா 7 நட்சத்திரம், மந்தாக்ஷாக்கு 7 நட்சத்திரம், மத்தியாக்ஷான்னு ஒண்ணு, ஸ்வாக்ஷான்னு ஒரு குரூப். இந்த 4 குரூப்பை பிரிக்கிறாங்க. இந்த 4 குரூப்பை பிரிச்சு இப்போ இந்த அந்தாக்ஷா அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டம், 7 நட்சத்திரத்துல ஒருத்தர் காணாம போனாவோ, ஒரு பொருள் காணாம போனாவோ உடனே கிடைச்சிருன்றாங்க. அது தெற்கு திசையை நோக்கி தான் சென்றிருக்கும். தெற்கு பக்கமா தேடினா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் கண்டுபிடிச்சது இல்லைங்க, நம் முன்னோர்கள் சொன்னது. அதே மாதிரி அந்தாக்ஷாக்கு அப்புறம், அந்தாக்ஷானா தமிழ்ல குருட்டு நட்சத்திரம்னு சொல்றாங்க. அதே மாதிரி மந்தாக்ஷா, மந்தாக்ஷா நட்சத்திரத்தில் காணாம போனாங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவே மத்தியாக்ஷா அப்படின்னு ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா, காணாமல் போனவர் எங்க இருக்காருன்னு தகவல் கிடைக்கும், ஆனா போய் பார்த்தா கிடைக்க மாட்டார். இந்த பொருளும் அப்படிதான் கிடைக்காது. அவர் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிடும். ஆனா யாராவது எங்கேயாவது இந்த ஊர்ல பார்த்தேன் அந்த ஊர்ல பார்த்தேன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போய் பார்த்தா கிடைக்க மாட்டாங்க. அது இந்த ஸ்வாக்ஷாங்கிற குரூப்ல கிடைச்சு போனாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு நாள் எங்கேயாவது பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்க 4 குரூப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க. அது இன்னும் எல்லா நட்சத்திரங்கள்லாம் அந்த டீட்டெயில் நிறைய இருக்கு. அது நான் கூட முதல்ல வீடியோவா போட்டிருக்கோம், அதையும் நீங்க பார்க்கலாம். அஸ்ட்ரோ மாதவா சேனல்ல வந்திருக்கும். அது இல்லாமல் பண்டிட் பாலசுப்ரமணியன் ஈசன் ஜோதிட நிலையத்தில் கூட வந்திருக்கும். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த நட்சத்திரங்கள் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா